அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. சித்தர்கள் வழியில் செல்வதற்கு வாய் பேசாதவர்கள், காது கேட்காதவங்க, ஊனமுற்றவர்கள் இவருக்கு வரதுக்கு ரொம்ப தடை இருக்காதையா? இவங்க வந்தால் வயலில் எவனும் போக முடியாது அப்படிங்க. வாய் பேசாத வீட்டில் தானே இருப்பான். ஆமாங்க. சித்தர் காட்டில் நான் போய் உட்காந்துக்கோ உட்காந்துப்பியா? பின்ன சித்தர் வழியில் சும்மா சொல்லின்னுக்கிற விஷயமா இது? சித்தர் வழியில் இப்போ இவ்வளோ பேர் இருக்கிறாங்களே, யாருன்னா போக முடியுமா? நான் போகலையே, போக முடியல. பொண்டாட்டி புள்ள குட்டி விட்டு நான் எங்கே போவேன்? அதனால இந்த சித்தர் வழியில் போகலாம், புத்தர் வழியில் போகலான்னு ஏமாத்தின்னு எல்லாம் இருக்கக்கூடாது. உண்மை இருக்கணும் ஆன்மீகத்தில், சத்தியம் இருக்கணும் ஆன்மீகத்தில். அதான் ஆன்மீகம். உன்னை நினைச்சு வீட்டில் உட்காந்து தியானம் பண்ணு. சித்தர் வழியில் போகிறேன், புத்தர் வழியில் போகிறேன்னு போக முடியாது. காட்டுக்கு போய் வாழ முடியுமா? உன்னால் சோறு கிடைக்குமா உனக்கு? சொல்ல. அவன் காய்கனி சாப்பிட்டு இலையை துண்ணு விட்டு எந்தெந்த இலை எந்தெந்த மூலிகை எதை சாப்பிட்டா பச்சை இருக்காருன்னு சாப்பிட்டு இருந்தான். உனக்கு என்ன தெரியும்? அதனால கண்டபடி ஏமாற்றக்கூடாதுப்பா. ஆன்மீகம்ன்றது உண்மை சொல்ல தெரிஞ்சா பேசு, இல்லைன்னா பேசாது. நீ கம்மன்னு இரு. மற்றவனுக்கு நல்லது சொல்றதா இருந்தால் பேசு, இல்லை நல்லது சொல்ல தெரியல பேசாது. அதான் உலகத்துக்கு நீ செய்கிற நன்மை. சொல்லு. இன்னொரு கேள்வியா, இப்போ இந்த ஆன்மீக பாதையில் போகிறவங்களுக்கு இந்த காய்கறி நமக்கு முக்கியமான ஒரு பொருளாக சொல்லியிருக்கீங்க. அதில் இப்போ இந்த கிருத்திகை, பௌர்ணமி, அமாவாசை இந்த மாதிரி நேரத்தில் இந்த வெள்ளிக்கிழமை, இந்த மாதிரி செவ்வாய்க்கிழமை இந்த அகத்திக்கீரை பொரிக்க மாட்டேன், இந்த வாழைத்தண்டு பொரிக்க மாட்டேன், இந்த காய்கறிலாம் பொரிக்க மாட்டேன், இதெல்லாம் தடை இருக்காதையா? ஒரு இதுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு தள்ளி வச்சுருக்காங்களா காய்கறி? அமாவாசை வந்தால் இந்த மாதிரி அமாவாசை வந்தால் அகத்திக்கீரை பொரிக்கலாம். இந்த வெள்ளிக்கிழமை வந்தால் அகத்திக்கீரை பொரிக்க மாட்டோம், வாழைத்தண்டு பொரிக்க மாட்டோம். கீரைக்கு என்னக்குது? இவன் மனசுக்கு எது பிடிக்குதோ அதை சாப்பிட்றான். இப்போ கீரைக்கு காய்கறிக்கு வேறுபாடு கிடையாது, ஒரு வேறுபாடும் கிடையாது. அதை சாப்பிட்டா இதுக்கு அதுக்குன்னா, சாப்பிடலாம் அதுக்குன்னா, சாப்பிட்டா உன் நன்மை தீமை. அதனால அதெல்லாம் வேறு. இவன் மனசுக்கு எது எது இன்னைக்கு இதை சாப்பிடலாம் அன்றைக்கி அதை சாப்பிட. நான் டி நகரில் வேலை செய்திருந்தேன். கார்த்திக் ட்ரெஸ்ஸஸ்னு எக்ஸ்போர்ட் கம்பெனி. அது எல்லா கடைங்களுக்கும் அங்கேருந்து இதான் பேண்ட்டு ஷர்ட்டு அம்பர்லா பாவாடை எல்லாம் தைச்சி போகும், பாபா ஷூட்டு இதெல்லாம். அப்போது அவங்க ஒரு லிஸ்ட்டு போட்டு வைப்பாங்க. அங்கே எல்லாம் பேச்சில் இருங்க லிஸ்ட்டு போட்டிருப்பாங்க. திங்கக்கிழமை இந்த காய்கறி, செவ்வாய்க்கிழமை இந்த காய்கறி அப்படின்னு லிஸ்ட்டு போட்டு. அது மாதிரி அவனுக்கு பிடிச்சது அவன் சாப்பிட்டுக்கிறான். காய்கறி என்ன பண்ணுச்சு சொல்லு? அவித்திக்கீரை சாப்பிட்டா வயிற்றுக்கு அவ்வளோ நல்லது. மந்தகலிக்கீரை சாப்பிட்டா வயிறு புண்ணை ஆற்றும். இப்படி அந்த மருந்து வகைகள், கீரை எல்லாமே மருந்து வகையில் சேர்ந்தது. இவனுக்கு அது அவித்திக்கீரை வச்சு சாப்பிட்டா கசப்பாக்குது. அதனால் இது வானா எனக்கு அப்படின்றான். கீரை என்ன பாவம் பண்ணிச்சு, இவன் பண்ண பாவத்துக்கு வானான்றான். அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. இந்த குரு பூஜைக்கு சாமிக்கு பல்லக்கெல்லாம் தூக்குனாங்க. அதே போல் இந்த வான வேடிக்கைலாம் விட்டாங்க. அது ஒரு கூட்டம் பண்ண கட்டினா சும்மா விழாலாம் கொண்டாடக்கூடாது ஐயா சொல்லிட்டாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஐயா சொல்லுவார் இதுக்கெல்லாம் பொருள் இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம அந்த வேலையை செய்கிறோம். அதனுடைய தற்பாரியம் இல்லை. நாம் ஐயாவுக்கு குரு பூஜை பண்ணோம். அந்த குரு பூஜைக்கு இப்போ செய்யக்கூடிய எல்லா செயலுக்கும் நம்ம விளக்கமும் சொன்னோம். ஏன் இதை செய்கிறோம், ஒரு குருநாதர் யார், அவருக்கு நாம் எப்படி கொண்டாடணும், அந்த செயல் ஏதோ யாரையோ பார்த்துலாம் நம்ம பண்ணலை. ஒரு செயலும் எவ்வளோ அர்த்தமானதுன்னு எல்லா விஷயமும் சொன்னோம். பல்லக்குக்கு என்ன சொன்னோம், என்ன சாமி சொன்னோம்? பல்லக்குக்கு இப்போ நம்ம பாட்டெல்லாம் சொன்னோம். ஐயா சொல்லக்கூடிய அந்த பாடல் நான் பார்த்தாரு. காட்டானை மேலேறி கடை தெருவே போகையிலே நாட்டார்கள் நம்மை பார்த்து நகைப்பார்கள் என்றோ. நாட்டார்கள் நம்மை பார்த்து நகைத்தாலும் காட்டானை மேலேறி என் கண்ணம்மா கண்குளிர காணேனோ. ஞானத்தை நோக்கி ஓடக்கூடிய ஒருத்தனை பார்த்து இந்த உலகம் என்ன பண்ணா, போங்க போங்கன்னு சொல்ல கை கட்டி சிரிக்கும். இவன்லாம் எதுக்கு பிறந்தான்,
இவன் வாழ்றதெல்லாம் ஒரு வாழ்க்கையானு ஊரே கைகொட்டி சிரிக்கும். எது வரைக்கும் அந்த ஊர் சிரிக்கும், இந்த உலகம் சிரிக்கும்னா ஞானத்தை அடையிற வரைக்கும் தான். ஞானத்தை அடைஞ்சு நின்றுட்டேன்னு சொன்னால் எந்த உலகம் உன்னை பார்த்து சிரிச்சதோ, எந்த குடும்பம் உன்னை பார்த்து சிரிச்சதோ அதெல்லாம் உன் காலில் வந்து விடுன்றதுக்கு தான் அங்கே பல்லக்கில் காமிச்சோம். ஞானத்தை அடைஞ்ச ஒருத்தருக்கு இந்த ஊரும் உலகமும் பல்லக்கில் இருக்கிற ஒருத்தர் மாதிரி கொண்டாடும். ஆனால் இங்கே எங்கே கேள்வி வருதுன்னா, இது எதையும் ஐயா சொல்லலை. என்னை இப்படிலாம் கொண்டாடுன்னு அவர் எங்கேயுமே சொன்னது. ஏன் கடைசி நாள் வரைக்கும் அவர் என்ன சொன்னார்? நான் ஒரு சாதாரண மனுஷன், என் அனுபவத்தை சொல்கிறேன்பா அப்படி தான் சொன்னாரே தவிர நான் ஞானின்னு ஒன்றும் சொல்லவே இல்லை அவர். ஆனால் சொல்லலைன்றதுக்காக நம்ம செய்யாமல் இருக்க முடியுமா? சொல்லாமல் இருப்பது மட்டுமே ஞானம். ஞானம் நிறைஞ்சவங்க அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் நான் ஒரு சீடன், நான் அப்படி இருக்கக்கூடாது. அவர் சாதாரண மனுஷனாக நான் நினைக்கக்கூடாது. ஏன்னா அவர் கொடுத்த பாடத்தில் நான் அனுபவிக்கிறேன், அவர் கொடுத்த பணத்தை நான் செலவு பண்ணுறேன், அவர் கொடுத்த பொருளை நான் வாழ்கிறேன். அந்த நன்றி உணர்வை நான் இதெல்லாம் செயல்படுறேன். ஏன் நான் ஒரு சீடன், நாம் எல்லாரும் அவரோட சீடன். அப்போ நாம் எல்லாம் செய்யக்கூடிய அந்த விஷயங்களுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் அர்த்தம் இருக்குது. அப்போ எங்கேருந்து இந்த கேள்விகள் வருது அப்படின்னா, ஒரு உண்மையான சீடன் மனசில் அவர் இப்படி சொன்னாரா, அவர் இதெல்லாம் செய்ய சொன்னார்ன்ற கேள்வியே வராது. சாமி இன்னும் ஏதாவது செய்யலாமான்ற கேள்வி மட்டுமே வரும். அவன் மட்டும்தான் சீடன். அப்போ இந்த கேள்விகள்லாம் எங்கே வரும்? எதெல்லாம் பாழடைஞ்ச கிணறோ அங்கே தான் இதெல்லாம் வரும். சொரப்பு இருக்கிற கிணறுல சுத்தமான தண்ணி இருக்கும். எந்த கிணறு பாழடைஞ்சு போய்க்குதோ அங்கே என்ன வரும்? இறங்கின உடனே மூச்சு போகணும். அப்போது மனமானது அந்த பாழடைஞ்ச கிணறு மாதிரி யாரெல்லாம் இருக்குதோ அவனை தான் இந்த கேள்வி வரும். ஏன்னா இதுக்கான அர்த்தம் புரியாது. ஒன்று கேட்கக்கூடிய கேள்வி யாரை கேட்கணும்? யார் பண்ணுறாங்களோ அவங்கள கேட்டால் வா அப்படின்னு தலையில் ஒரு கொட்டி விளக்கம் சொல்லலாம். ஆனால் இவன் எங்கே பண்ணுறான்? யாரை கேட்கணுமோ அவங்க கேட்காம வரவங்க வீட்டெலாம் பேசும்போது ஐயா இதை சொன்னாரா அதை சொன்னாரான்னு. ஐயா எதையும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவருக்கு தெரியும் அவரோட செயலெல்லாம் எப்படி நடக்கணும்னு அவர் முடிவு பண்ணுவார். ஏன்னா இது எல்லாத்தையும் முடிவு பண்ணதே அவர் தான். இது அறியாமல் இருக்கிறவனுக்கு இது புரியாது. இல்லைன்னா இவ்வளோ சிறப்பாலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்களோ நானோ தனிப்பட்ட முறையில் இது செஞ்சுருந்தால் இதில் கண்டிப்பாக குறை மட்டுமே இருந்திருக்கும். இவ்வளோ குறை இல்லாமல் ஒரு விஷயம் நடக்குதுன்னா இதுக்கு காரணக்கர்த்தா அவரா தவிர நீங்களோ நானோ அதுக்கு பொறுப்பேற்றுக்கவே முடியாது. சரிங்களா? அப்போ இது யாருக்கு தெரியும்? சீடன்லாம் யாரும் அந்த சீடனுக்கு மட்டும்தான் புரியும். எதெல்லாம் பாழடைஞ்ச கிணறு அதுக்கு புரியாது. அப்போ ஐயா பல்லக்கில் ஏறி புறப்படுறாரு. அங்கே நம்ம வெடி வெடிச்சுட்டு போகிறோம். எதுக்காக போகிறோம்? எதுக்காக சாமி போகிறோம்? உள்ள படத்தை பார்த்தீங்களா? படத்தை பார்த்தேன் சாமி, ஆனால் புரியல. புரியாமல் இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கான அர்த்தம். அது புரியாமல் தான் சில விஷயம்லாம் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ அங்கே வெடி ஏன் வைக்கிறாங்க அப்படின்னா, தெய்வமும் குருநாதரும் ஒன்று. கீழே அது எப்படி ஏன் கீழே இருந்த பொருள் தான் மேலே போய் வெடிக்கும். கீழே இருக்கிற இந்த உருவமாக இருக்கிற வரைக்கும் அவர் யார்? சாதாரண மனுஷ குலத்தில் இருந்தார். மேல்நிலைக்கு போனதுக்கப்புறம் என்ன இருக்காரு? உருவ அருவு இல்லாத ஒரு வெட்ட வெளிக்கு போயிட்டாரு. வெடி எங்கள் சாமி வேலை தானே போய் வெடிக்குது. இங்கே ஒருத்தராக இருக்கிறவர் அங்கே பலவாகிட்டாரு. ஏகனாக இருந்த ஒருத்தர் அங்கே அநேகனாக மாறுறாரு. யாரால் முடியும்? ஒரு குருநாதரால் அது முடியுன்றதுக்கு தான் அங்கே வெடி வச்சு காட்டுறோம். அப்படி ஒருத்தர் இங்கே இருக்கிறாருப்பா, அப்படி ஒருத்தர் இங்கே வராருப்பா. யாரு? நீ யாரை கோயிலில் தேடியோ அவர் இங்கே பல்லக்கில் வராரு. யார் உனக்கு வழிகாட்ட போகிறாரோ அவர் இங்கே பல்லக்கில் வராரு. அப்படின்றதுக்கு அடையாளம் தான் அங்கே வெடி வச்சு காட்டுறோம். ஏன்னா நமக்கு அப்படி ஒரு ஞான நிலை வரும்போதும் அந்த வெளிக்கு வெடிச்ச வெடி இங்கே உள்ள ஒரு நாள் கேட்கும். அந்த வெடி என்னைக்கு வெடிக்குதோ அன்னைக்கு நம்ம ஞானமான தாமரை பூக்கும். அங்கே என்னெல்லாம் நம்ம வெளியே பார்த்தோமோ அது எல்லாம் ஒரு நாள் இங்கே நடக்கும். அப்படி நடந்தால் நாமளும் ஒரு நாள் பல்லக்கில் ஏறக்கூடிய நிலை வந்துடும். அப்போ அந்த பல்லக்கு என்ன வரும்? 2 பல்லக்கு இருக்கு. 2 பல்லக்கு இருக்கு சாமியே. ஒரு பல்லக்கு எங்கே எத்துமே விடான். ஒரு பல்லக்கில் ஏறினா ஊருக்கு வெளியே எத்துமே போச்சிருவான். அந்த பல்லக்கில் நம்ம ஏறதுக்காக இங்கே வரல. நாம் எந்த பல்லக்கில் ஏற வந்துக்கிறோன்னா இறைவன்கிட்ட கொண்டு போகிற சேர்க்கக்கூடிய பல்லக்கில் வந்திருக்கோம். அப்போ அந்த பல்லக்கில் ஒருத்தர் ஏறி நமக்கு வழிகாட்டுறாரு. டேய், நான் உனக்கு எதை கொடுத்தனா அந்த பாடம் தான் என்னை இங்கே கொண்டு வந்து சேர்த்துக்குது. இது நீ முறைப்படி பண்ணனா நீயும் ஒரு நாள் என்ன மாதிரி ஒரு நாள் என் கூட வந்து உட்காருவ அப்படின்றது சாட்சியாக அங்கே உட்காந்துக்கிறாரு. ஆனால் அந்த குரூப்பு அநேகமாக யார் சொல்லியிருப்பாங்க தெரியும். அநேகமாக அந்த குரூப் அடுத்த மாதம் வரும் வந்து நம்ம கிளாஸ் கண்டிப்பாக எடுப்போம். இந்த மாதிரி ஆளுங்க இங்கே வர வேண்டிய அவசியமும் கிடையாது.
இங்கே சொன்ன மாதிரி நிற்கணும். இங்கே கேள்வி கேட்குற அருகதை யாருக்குமே கிடையாது, எனக்கும் கிடையாது. ஏன்னா இது ஏன் ஆசிரமம் கிடையாது, இது ஐயாவோட ஆசிரமம். நீங்கள் நானுமெல்லாம் இங்கே வந்து போவோமே தவிர இது யாருக்கும் இது உரிமை கொண்டாட முடியாது. நீ நானும் போனாலும் அடுத்த தலைமுறை இங்கே வரும், நீங்கள்லாம் போனாலும் அடுத்த தலைமுறை இங்கே வந்து பாடம் கற்றுக்கும். ஆனால் என்றைக்கும் சாட்சியாக இருக்க போகிற ஒரே தெய்வம் அவர் மட்டும்தான். இதுக்கு அவர் மட்டும்தான் ஆசிரமம். அப்போ யாரை கேள்வி கேட்க போகிறான்? அவரை கேள்வி கேட்குற அருகதை இங்கே யாருக்கும் கிடையாது. அப்படி ஒருத்தன் கேட்பான், கேட்டுக்கிறான்னா அவனுக்கு அடுத்த மாதம் நம்ம கிளாஸ் எடுப்போம், கண்டிப்பாக எடுப்போம். என்ன சாமி வருவாங்களா? வரட்டும், வந்தால் சிறப்பு. நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு, சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு. புன்னகைத்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு. சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. புனித ஸ்தலம் 1000 பூமியிலே உண்டு, போலி வாக்க வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு. புனித ஸ்தலம் 1000 பூமியிலே உண்டு, போலி வாக்க வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு. பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு, பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு, தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று. சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. போலிவாக்கும் சித்தரையே போற்றி பாடு நீயும், பொல்லாத எண்ணம் எல்லாம் பொசுங்கித்தானே மாயும். போலிவாக்கும் சித்தரையே போற்றி பாடு நீயும், பொல்லாத எண்ணம் எல்லாம் பொசுங்கித்தானே மாயும். உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம், உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம். சாமியாலே மனதில் உள்ள காயம் எல்லாம் மாறும்.